கொஞ்சம் நல்ல வசதியான வீட்டு பிள்ளை கொஞ்சம் ஏழை வீட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்தையும் அவளால் நிர்வகிக்க முடியும். 10,000 ரூபா கொடுத்தாலும் கட்டும் சட்டுமா குடும்பம் நடத்த தெரியும். 10 லட்சம் ரூபா கொடுத்தாலும் அது கட்டும் சட்டுமா குடும்பம் நடத்த தெரியுங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நீங்க தகப்பனுக்கு 1000 விஷயம் சொல்றீங்க. குழந்தை வளர்ப்புல சொல்லி முடிக்கும் போது மருத்துவரையா அப்படி சொல்லிட்டு போனாரு, தோளுக்கு மேல் மிஞ்சிட்டா தோழனா பார்க்கணுங்க. இப்ப போய் என் பிள்ளைய நான் அடிப்பேன்னு கையத்து கூட என் கையை முறிச்சிருவான்ல ஆம்பளை பிள்ளைன்னு கேட்கிறாரு. அது எவ்வளவு நியாயமான கேள்வி. இந்த போராட்டம் தகப்பனுக்கு மகனுக்கும் தான், தாய்க்கு மகனுக்கும் கிடையவே கிடையாது. கூட்டணியே எங்க கூட தான் இருக்கும். எம்மா அப்படின்ட்டாருனா, என்ன கத்திக்கிட்டே இருக்கீங்க, என் பிள்ளை வெளியே கிளம்பிட்டு இருக்கல, ஓரமா நில்லையான்னு நகட்டி விட்டுருவா. உங்களை காப்பாத்துறவங்க கிட்ட இருந்து. தாய்க்கு தெரியும் கணவனிடம் எப்படி பேச வேண்டும், வளர்ந்த மகனிடம் எப்படி பேச வேண்டும், திருமணமாகி போன பெண்ணிடம் எப்படி பேச வேண்டும். இன்னும் சரியான சூட்சுமத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, கல்யாணமாகி போற பொண்ணு அவங்க வீட்டுல என்ன செய்யணும்னே நாங்க தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தெரியாம அவங்க வாட்டுக்கு மதிநுட்பம் பேசாதீங்க, தவறு. யதார்த்தமான உண்மை இதுதான். ஒரு வீட்டில இருக்கக்கூடிய மனைவி மதி மந்திரிங்க. அவ ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி போல